செய்ய முடியாதுன்னு தெரியும். பொது சிவில் சட்டத்தை இத்தனை ஆண்டுகளா பேசுறோம். இது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்தியாவில் எந்த எதிர்கட்சியும் ஏத்துக்கல, எந்த மாநில கட்சியும் ஏத்துக்கல. அப்ப சும்மா அது ஒரு பேசி ஒரு தேர்தல் ஆதாயம் தேடுறதுக்கு மட்டும் பேசுறாரு, நடக்க போறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபரூக் அப்துல்லா சொன்னார், ஆர்டிக்கிள் 370 வந்து மோடி எவ்வளோ ஜென்மம் பிறந்து வந்தாலும் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷமாக இல்லை, நல்லா தானே இருக்காங்க, இன்னும் பெட்டராக இருக்காங்க, நல்ல பீஸ் திரும்பிட்டு இருக்கு. அதனால இது தேர்தல் நடத்திட்டா பரவாயில்ல, சவால் விடுறது சவால் விடுறது அதெல்லாம் இல்லை, நான் முடிச்சிடுறேன் என்னுடைய சவால் விடுறது இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, 2 நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தான் இருக்காங்க, காலே ஒடிஞ்சு போச்சு, எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பேச முடியாதுன்னாங்க. இந்த பொது சிவில் சட்டமும் ஒரே நாடு ஒரே தேர்தலும் புதுசாக சொல்லலை. நாங்கள் 2014 தேர்தல் அறிக்கை, 19 தேர்தல் அறிக்கை, அதில் மக்களை சந்தித்து இவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கேட்குறோம். அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? 99 சீட்டு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் கூட்டணியாக சந்தித்து கூட்டணியாக மெஜாரிட்டி வாங்கி கூட்டணியாக அரசாங்கத்தில் இருக்கோம். இப்போது கான்ஸ்டியூஷனில் இல்லாததுன்னு சொன்னாங்க அம்மா. இப்போ ஆர்டிக்கிள் 44 44ல இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகிள் 44ல என்ன சொல்றாங்க, திருப்பி படிக்கிறேன். The state shall endeavor to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்போ யாருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு 21 படிச்சுட்டா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். இப்போ 1960s ஹிந்து கோட் பில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை கிருபாலினி முதற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்படாதா? இப்போ இந்துக்களுக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்து லா கொண்டு வரீங்க? அப்போ இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே, ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? இந்த நாடு அரசியலமைப்பு ஒரு சட்டம் கொண்டு வருது, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா மதத்தை விட நாடு முதன்மைன்னு வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இப்போது தமிழ்நாட்டில் நான் இது குறிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க, கருணாநிதி அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுத்துட்டாரு, தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம், இது வந்து எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. இங்கே 89ல் கொடுத்தது 2005 தான் இந்தியா முழுக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் பின்பற்றப்பட்டது. இது முதல்ல தமிழ்நாடு பண்ணதுன்றது ஃபர்ஸ்ட் தவறு. என்றால் இதற்கு முன்னாடி ஆந்திரா கேரளா பண்ணியிருந்தாங்க, 3வது நம்ம பண்ணோம். பட் அதுக்கு நம்ம போல இப்போ அந்த சட்டம் மாத்தினது அம்மா சொல்றாங்களே, அது இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க, இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க. சல்மா அம்மாக்கு அது பொருந்துமா? பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இல்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்க குறுக்கிட வேண்டாம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேசுறேன். இப்போ 89ல் கருணாநிதி ஐயா கொண்டு வந்த சட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989. அப்போ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது இந்து பெண்களுக்கு மட்டும்தான், அது இஸ்லாமிய பெண்களுக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அக்கா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அதுதான் பொது சிவில் சட்டம். இவங்க பொது சிவில் சட்டம்னா முதல்ல இருந்தே இவங்க சொல்றது என்னன்னா, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை வந்து விக்டிமைஸ் பண்றாங்கன்னு. அப்போ இவ்வளோ இந்துக்கள் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்போ அவங்க எல்லாருமே கிளம்பி வந்து எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எங்க சொல்லியிருக்கு, எங்க மத அடிப்படையில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நாடு? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோட், இது 2 பத்தி பிரதமர் பேசியிருக்காருன்னா அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டும் அவங்க வைக்கிற முக்கியமான வாதம். அவங்க குறுக்கிட வரும்னாங்க, நம்ம அவங்களுக்கும் பெண்களுக்கு குரான்லயே சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதை வந்து யாரு இன்னைக்கு, அதுதான் எப்பவோ அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மத புத்தகத்தை பின்பற்றிட்டா கான்ஸ்டிடியூஷன் வேலையே இல்ல. வந்து எனக்கு கீதையில சொல்லிருக்கு, எனக்கு பைபிள்ல சொல்லிருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம். இந்த 4 விஷயங்கள் தான் இந்த மைனாரிட்டிஸ்க்கான சலுகைகள் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து சொத்துரிமை, இந்த தத்து எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் கலைஞர் அதை சட்டமாக்கி இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தரணும்னு சொல்றாரு. அதுல வந்து இந்த பெண்களுக்கு அதான் நம்ம சிவில் பொது சிவில் கோடு இல்ல, அது நம்ம காமன் சிவில் கோடு இல்லைங்கிறப்ப அது அவர் வந்து சொல்ல முடியாது. அதுல நான் தலையிட வேணாம், அது ஏற்கனவே அவங்க வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுல நம்ம யாரும் தலையிட முடியாது. ஏன்னா அது மைனாரிட்டிக்கான அந்த சம உரிமை சட்டப்படி எல்லா பெண்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு கேக்குறாரு. ஏங்க இப்ப என்ன, யாருக்கு இப்ப இந்தியா முழுக்க வந்து யாருக்கு என்ன இப்ப பிரச்சனையோ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால அது இப்ப பொதுவா சொல்றாங்க. இப்ப ஒரு விஷயம் சொல்றாரு வந்துட்டு, இந்த திருமணத்தை பத்தி சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு ஒரு மித்தை வந்து இவங்க உருவாக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் தான் அதிக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அது பெரிய ஆய்வே இருக்கு. வந்து 1.3% இந்துக்கள் வந்து மறுமணம் பலாதாரமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல பிற மதத்தவர்கள் 1.6% படிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 1.9% பண்றாங்க. இது எல்லாருக்கும் உரிய பிரச்சனை. இதுக்கு எல்லாம் அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இது கல்வி இல்லை, சமூக பின்புலம், பொருளாதார ரீதியான பிரச்சனை, இதனால வரக்கூடிய பிரச்சனை தானே ஒழிய
ஒரே ஒரு மதத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான தவறு நடக்கல. அப்போ வந்து நீங்க ஒருத்தரை மட்டுமே குற்றம் சொல்றதுக்கு, ஒரு மதத்தை மட்டுமே பிளேம் பண்றதுக்கு தான் தொடர்ச்சியாக பிரதமர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. தேர்தலில் அதை தான் பண்ணார். இந்துக்கள் தாலியை மங்கள் சூத்திரா பிடிங்கிட்டு போய் காங்கிரஸ் வந்து யாருக்கோ கொடுக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்னென்னமோ சொத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப வக்ஃப் போர்டுல வந்து மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வக்ஃப் வாரியத்துக்குள்ள வந்துட்டு மாற்று மதத்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இல்லையா? இது இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த நிலைக்குழு அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா இதை இஷ்டத்துக்கு அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. இப்படி மக்களை பிளவுபடுத்துறதையே வேலையா இருக்கக்கூடிய பிரதமர் வந்து நாட்டுடைய ஒற்றுமையை பத்தி பேசுறாரு வரீங்களா? அதுதான் மிகப்பெரிய வேடிக்கைன்னு நான் பாக்கிறேன். ஒரே ஒரு பிளவுபடுத்தினா அவர் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் தக்க வச்சுக்கிட்டு இவங்க தான் வாக்கு வங்கி அரசியல் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை வந்து எதிர்கட்சியை வந்து பூதாகரமா காண்பித்து உங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு நாங்க உங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு ஆட்சியில் இருப்போன்ற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், பிரதமரே என்ன சொல்றாரு, நீங்க சொன்னீங்களே செக்யூலர், எல்லாருக்கும் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப வந்து இந்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்களா? இப்ப நீங்க செக்யூலரா, அவங்க சொன்ன மாதிரி செக்யூலரா ஒரு கிரிமினல் லால இருந்துடலாம். ஆனா பர்சனல் லான்னு வரும்போது இட் இஸ் வெரி பர்சனல். என்னுடைய வீட்டு முறை வேற. இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மாவட்டத்துல வேற மாதிரி இருக்கும், இன்னொரு மாவட்டத்துல வேற மாதிரி இருக்கும். அவங்க சடங்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க சில பேர் வந்து மாமா முறை கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் மாமா முறை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சிவில்ல வரவே வராது. இது அங்க சிவில்ல வருது. இப்போ நீங்க வட இந்தியால பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண கூடாதுங்க. வட இந்தியால பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ற முறையே கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கு. சரின்னு சொல்ல போறீங்களா, தவறுன்னு சொல்ல போறீங்களா? இதுல நிறைய கேள்வி. அதெல்லாம் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். அதையும் சேர்த்துக்கங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனையா மாறும். அப்ப இவங்களால கொண்டு வரவே முடியாது. அதெல்லாம் ஒரு ஃபேக்டர். இப்போ நாங்க கொண்டு வரலன்றதை விட கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த நாட்டுக்கு ஒரு சிவில் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் இவங்க டைரக்ட் பிரின்சிபல்ல வந்து மது ஒழிப்பு கூட தான் இருக்கு. இந்தியா முழுக்க ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்துட்டோம். என்ன பண்ண வேண்டியது? இது சாத்தியம் இல்லன்னு நான் என்ன கேக்குறேன், இந்து கோடுன்னு கொண்டு வந்த உடனே அப்ப வந்து ஒரு 35 கோடி ஹிந்துக்கள்னா இன்னைக்கு ஒரு 110 கோடி ஹிந்துக்கள் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு ஒரு சட்டத்தை பின்பற்றுறாங்க. அதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அப்போ இந்துக்கள்லயே பல வகைராக்கு வந்து 2 திருமணம் பண்ணலாம், 3 திருமணம் பண்ணலாம்னு காலங்காலத்திலே இருந்துட்டு வராங்க. அவங்க வந்து நீங்க சட்டம் இயற்றி இப்ப யூனிஃபார்ம் ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப வந்து எப்படி யூனிஃபார்ம் ஆக்க முடியும்னா, 2 திருமணம் ஒரு ஹிந்து செஞ்சிருந்தாருன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சட்டம் அவர்கள் மீது பாயும். அதுதான் நம்ம சட்டம். அதை மீறி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா சொன்னாங்க இல்லையா, குரான்ல எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அது வந்து எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது இருக்குன்னா. பட் இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்திற்கு வந்து இந்திய சட்டத்தின் பிரகாரம் அந்த சொத்துக்களை பெற முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏனென்றால் பர்சனல் லான்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது எல்லா விஷயங்களும் சேர்ந்தது. இப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. நாங்களோ எங்க பிஜேபியிலோ என்னைக்குமே எந்த காலத்திலுமே தமிழ்நாட்டில் யாருமே சொன்னது கிடையாது. அந்த மாதிரி கருத்துமே கிடையாது. ராஜஸ்தான்ல இந்த தேர்தல் நாங்க கேட்கக்கூடியது அதிக குழந்தை பெறுபவர்கள் தான் இதுல பயனடைய போகிறார்கள். குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அது நம்ம இங்கிருந்து ஒரு போலரைஸ்டா அது போலரைஸ்டா பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தெரியும். பட் அங்கிருந்து பார்க்கும்போது அந்த மாநிலங்கள்ல அவங்க அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள். நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்துக்களுக்கு நீங்க கொண்டு வரும்போது இந்துக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்திலே கிருபாலிலிருந்து எல்லாருமே சொன்னாங்க, நீங்க சூசைட் பண்றீங்க நேரு கிட்ட சொன்னாங்க, நீங்க இப்பவே யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நேரு என்ன சொன்னார்னா, மைனாரிட்டிஸ் வந்து ஏற்கனவே நிறைய பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறதுனால இமீடியட்டா அவங்க கிட்ட அந்த பிரஷர் நம்ம கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் காலம் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஃபார்எவர் நாங்க வந்து எங்க சட்டத்தை தான் பின்பற்றுவோம், இந்திய சட்டத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் ஆச்சு பண்ணலாம்னு சொல்றதுக்கு தான் இந்த விவாதம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பரந்த மனப்பான்மையோட பேசணும். பிஜேபி கொண்டு வருது அதனால எதிர்ப்போன்றது இல்லாம அதன் மூலமா தான் இஸ்லாமிய பெண்களுக்கும் நிறைய உரிமைகள் கிடைக்கும்ன்றது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதெல்லாம் ஓப்பனா பேசணும். எல்லாரும் வந்து பிரித்தாளக்கூடிய ஒரு ஆட்சியை தான் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப சிறுபான்மையினர்லாம் ரொம்ப சிறப்பா வந்துட்டாங்களா, வாழ்க்கை முறை மாறி இருக்கா? அப்ப சொன்ன அதை விட மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு சிறுபான்மையுடைய வாழ்க்கை அச்சுறுத்தலோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எந்த ஒரு பிரதமர் வந்து ஒரு நாட்டின் பிரதமர் வந்து ஒரு மத துவேஷத்தோட பேசுற பிரச்சாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து இன்னைக்கு தலித்துகளை விட மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வந்து சச்சார் கமிட்டி அறிக்கை அதுதான் சொல்லியிருக்கு. அப்ப இவ்வளவு சிறுபான்மையினர் இன்னும் மேல வராத காலகட்டத்துல வந்து நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? அவங்களுடைய வாழ்க்கையை மாத்த வேற ஏதாவது பண்ணுங்க. கேட்போம். திரு குமார் அவர்கிட்ட கேட்காம இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னாங்க. இது நீங்க புது சிவில் சட்டம் கொண்டு வரீங்கன்னே வச்சுக்கிட்டாலும் நீங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவை மீறி நீங்க எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? அவங்க 2 பேருமே வந்து சிறுபான்மையினருக்கு அவங்க மாநிலங்கள்ல வாக்கு கொடுத்துருக்காங்க, இல்ல அவங்களுக்கு அந்த வாக்குகள் தேவைப்படும். அவங்களை மீறி எப்படி இதை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது